Hi students, welcome to SR Academy. Quarterly exam 2024 ஒரிஜினல் டைம் டேபிள் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது பள்ளி கல்வித்துறையால் இறுதி செய்யப்பட்ட ஒரிஜினலான டைம் டேபிள். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேபிள் வந்தது. அது 18ஆம் தேதி துவங்கும் அப்படின்னு போட்டிருந்தது. அது நாமக்கல் மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட டைம் டேபிள். இது இப்போ அது மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்கள்லையும் ஒரே நேரத்தில் தான் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் வெளிவந்திருக்குது. இதுதான் உறுதியான டைம் டேபிள். ஸோ இது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளாஸ் 6 அது வந்து டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. 9:30க்கு ஸ்டார்ட் ஆகி 11:30க்கு முடிஞ்சிடுது. 2 மணி நேரம். கிளாஸ் 7 வந்து 1:15க்கு ஸ்டார்ட் ஆகி 3:15க்கு முடிஞ்சிடுது. அதே மாதிரி கிளாஸ் 8 9:30 to 12. கிளாஸ் 9 பார்த்தீங்கன்னா 1:15 to 1:25 வந்து கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம். அதை 1:15 ஆரம்பித்து 4:30 வரைக்கும் நடக்குது. அதே போல் கிளாஸ் 10 பாருங்கள், 9:30க்கு ஆரம்பித்து 12:45 வரை நடைபெறுகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் 6 7 8 9 10 இதனோட டைம் டேபிளை பார்க்குறோம். இது வந்து செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் எக்ஸாம் அன்றைக்கி நடைபெறுது. எல்லா கிளாஸுக்கும் 6 to 10 வந்து தமிழ் எக்ஸாம் நடைபெறுது. 21ஆம் தேதி எல்லா கிளாஸுக்கும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் PET. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிடையாது, அன்னைக்கு சனிக்கிழமைன்றது முக்கியமானது. ஸோ PET எக்ஸாம் சனிக்கிழமை நடைபெறுது. அதோட திங்கக்கிழமை 23ஆம் தேதி எல்லா வகுப்புக்கும் இங்கிலீஷ் எக்ஸாமு. 24 ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருந்தால் அவங்க மட்டும் எழுதுவாங்க. ஸோ 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எல்லா வகுப்பும் கணித எக்ஸாம் எழுத போகிறீங்க. 26 சயின்ஸ் எக்ஸாம், 27 சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம். எல்லா வகுப்புக்கும் ஒரே டைம் டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். அப்போ நமக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. 28ஆம் தேதி சனிக்கிழமையிலேருந்து நமக்கு விடுமுறை வரும். எத்தனை நாள் விடுமுறை வரும்னா 28 29 30 1 2 5 நாட்கள் மட்டுமே வருது. இது உண்மையிலே கொஞ்சம் குறைவானது தான். வழக்கமாக வந்து 9 அல்லது 11 நாட்கள் வரும். சரி, அடுத்தது வந்து 11க்கும் 12க்குமான டைம் டேபிளை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது +1 குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 டைம் டேபிள். இது 1:15க்கு ஆரம்பிக்குது. 10 நிமிஷம் நீங்கள் படிக்கிறது, கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 நிமிடம் வந்து உங்களுடைய பர்டிகுலர்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கும், அடுத்து 1:30லேருந்து 4:30 வரைக்கும் எக்ஸாம் எழுதுவதற்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தேதியில் என்ன நடைபெறுது அப்படின்றத நீங்கள் ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கிங்க. இதில் நிறைய குரூப் இருக்கிறதால எல்லாத்தையும் படித்து காட்ட முடியாது. ஸோ 19ஆம் தேதி 11க்கு என்றைக்கு ஆரம்பிக்குது? 19ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் ஆரம்பிக்குது. அனைவருக்குமே தமிழ் இருக்கும். அடுத்து 20 இங்கிலீஷ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 21 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். இதெல்லாம் சாட்டர்டே அன்னைக்கு ஃபிசிக்ஸ்லாம் நடைபெறுது. 23 மண்டே மேத்ஸ் உட்பட நிறைய சப்ஜெக்ட் நடைபெறுது. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25 கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. 26 நிறைய எக்ஸாம் நடைபெறுது. எதை சொல்கிறதுனே தெரியல. 27 பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்டனி உள்ளிட்ட நிறைய எக்ஸாம் நடைபெறுது. ஸோ +1 முடிஞ்சிச்சு. அடுத்து +2க்கு பார்க்க போகிறோம். இவங்களுக்கும் அதே ஸ்கீம் ஆஃப் ரைட்டிங் தான். பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 9:40 10 நிமிடம் வந்து கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கு, 5 நிமிடம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. அடுத்தது டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 3 மணி நேரம், 9:45லேருந்து 12:45 வரைக்கும். இவங்களுக்கும் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கும் 19ஆம் தேதி தான், வியாழக்கிழமை தான் துவங்குது தமிழ் எக்ஸாம். அதே போல் 20ஆம் தேதி இங்கிலீஷ், 21 ஃபிசிக்ஸ் உட்பட 2 சப்ஜெக்ட் இருக்குது. இது சாட்டர்டேவில் நடைபெறுகிறது. 23 மண்டே மேத்தமெட்டிக்ஸ் உட்பட நிறைய எக்ஸாம் நடைபெறுது. 25 வெனஸ்டே பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. 26 கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் உட்பட நிறைய எக்ஸாம் இருக்குது. 27 கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கும் எந்த தேதியில் முடியுது பாருங்கள், செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி உங்களுக்கு முடியுது. அடுத்தது நீங்கள் வந்து செப்டம்பர் 30லேருந்து உங்களுக்கும் 5 நாட்கள் விடுமுறை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எல்லா கொஷின் பேப்பர்ஸும் நீங்கள் 6th to 12th வரைக்கும் எந்த கொஷின் பேப்பர் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். எங்ககிட்ட ஏற்கனவே இதற்கு முன்னர் நடைபெற்ற பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே நிறையவே இருக்குது. 40க்கும் மேலே இருக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொஷின் பேப்பர் அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.